நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். குதிரை பேரம் நடந்துச்சா இல்லை குதிரை வேகத்தில் இந்த ஆட்சி ஓடுதா அப்படின்றத டிவி சண்முகம் தரப்புல இருக்கிற ஒரு 25 எம்எல்ஏக்கள் வந்து இப்ப தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இப்ப அதிமுகவோட நிலைமையும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. எப்படி சார் போகுது? அப்படிப்பட்ட அந்த அமைப்பு இன்னைக்கு சின்ன பண்ணம் ஆகியிருக்கிறது என்றால் யார் காரணம் என்பது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். நீங்க பிஜேபி கூட்டணியில போனீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சின்ன பின்னான்னு சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சொன்னாரா சொல்லையா? இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. திருமாவளவனுக்கு வந்து ஒரு முதலமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை தட்டி பறிச்சிருக்காரு யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி சிவி சண்முகம் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எங்களுக்கு தெரியும் என்னைக்கு நாங்கள் முதல்வராவது, எப்படி முதல்வராவது அப்படி தெரியாத ஆட்கள் அல்ல. நாங்க ஒண்ணு நொண்டி குதிரை இல்ல. நாங்க யாரு? சிறுத்தைகள். 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எவரும் ஒருத்தன் பிஷே போறேன் அப்படின்றதுக்காக நாங்க போய் பதவி ஏற்க மாட்டோம். எங்க தலைவர் வந்து அவ்வளவுக்கு வந்து அரசியல் அறிவு இல்லாதவர் அல்ல. அவரு அரசியலுடைய நுட்பத்தை அறிந்தவர், அரசியலுடைய ஆழத்தை பார்த்தவர். அவங்களுக்கு ஏதோ அரிக்குது, அதுக்கு நாங்களா சொரிஞ்சு விட முடியும்? நாங்க அவர்களை உருவாக்கலாம் இருந்தோம், கெடுத்து விட்டு. அவர் கெடுத்தாருன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை, நீங்க பேசிக்கிறீங்க. உங்களை வந்து இழுத்து விட்டு அவங்க குளிர்காயிறாங்க. நீங்க அண்ணன் பாரு எவ்வளவு ஒரு திமுக தலித்துனா கொடுத்துருவாங்களாம். தலித்து கொடுத்துனா 10 சீட்டு கேட்ட அதை கொடுத்தியா? சீட்டு கொடுத்த விசிகாக்கு 2 எம்எல்ஏ, 10 சீட்டு கொடுத்த தேமுதிகாக்கு 1 எம்எல்ஏ. எவ்வளவு கேவலப்படுத்தினீங்க. அப்போ உங்களுக்கு தலித்துன்னு தெரியலையா? தலித்து விடுதலை வேண்டும்ன்றது உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு நீங்க தலித்துகளை நீங்க புறக்கணித்ததால் தான் இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் படு தோல்வியை சந்தித்து இருக்கிறது. நாங்க திமுகக்குள்ள போனனால திமுகவுக்கு மேல வீசிய அலை, எதிர்ப்பு அலை எங்களையும் சாச்சிருச்சு. நீங்க வந்து ஏதாவது ஒரு மினிஸ்டர் கூட நீங்க கேட்டு பெற்றிருக்கலாம். ஏன் அது வந்து நீங்க பண்ண முடியாது? இப்ப நாங்க நினைச்சிருந்தோம்னா நீங்க கொடுத்துருக்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து 108 எங்க 2 இது போனாதே அது வந்து பாஸ் ஆகும். இல்லைன்னா அது ஒண்ணுக்குமே யூஸ் இல்லை. அவர்கள் வந்து இப்போ டெப்டி சிஎம் கேட்குறாரு, திருச்சி இலக்கில் அவர் சீட்டு கேட்குறாரு அப்படின்ற ஒரு நரேஷன்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் ஆதரவு மட்டும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸை கொடுத்துட்டு போயிட்டு பதவி பகட்டுக்கு நாங்கள் ஆசைப்பட்டிருந்தோம்னா நாங்கள் எப்பயே பிஜேபி சொல்லி நாங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகி பெரிய லெவலுக்கு போயிருப்போம். பதவிக்கு பல்லிழிப்பவர் அல்ல திருமாவளவன், பகட்டுக்கு ஆசைப்படுவர் அல்ல திருமாவளவன். எங்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நாங்கள் முதல்வராகும். ஸ்டாலின் தோத்ததுக்கே காரணம் என்னன்னா தலித்து ஓட்டு விழுகல பிறகு சுத்தமா போல. அப்புறம் ஏன் விழுகல? தலித்து வெறுப்பு அரசியலை செய்தீர்கள். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விசிகாவை சேர்ந்த திரு சங்கத்தமிழன் அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். சட்டமன்றத்தில் ஒரு காரசாரமான விவாதம்லாம் நடந்திருக்கு. ஒரு வழியா தாவேகா தலைவர் திரு விஜய், முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபித்து தாவேகா அரசு வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப தாவேகா மீது ஒரு குதிரை பேரம் நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மீது வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த குதிரை பேரம் முன்னாடி நடந்துச்சா? என்னதான் இருக்கு இது பின்னாடி? நான் முதல்ல வந்து நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் இன்று பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்கின்ற முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாய் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குதிரை பேரம் நடந்துச்சா இல்லை குதிரை வேகத்தில் இந்த ஆட்சி ஓடுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். சொல்றாங்க காழ்ப்புணர்ச்சியில், சொல்வது யார் அப்படின்னு பார்க்கணும். சைத்தான் வந்து வேதம் ஓதுதா இல்லை வேதத்தை வந்து சைத்தான் படிக்குதா அப்படின்றதெல்லாம் காலம் தான் தீர்மானிக்கும். இன்னும் ஒரு 2-3 நாட்கள் நம்ம வெயிட் பண்ணோம்னா உண்மை என்னவென்று தெரியும். இதுக்கு பின்னாடி வந்து அதிமுகலையும் ஒரு பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. ஏன்னா எடப்பாடி என்ன சொல்றாருன்னா எங்க தலைமையில தான் வந்து அதிமுக இயங்குதுன்னு சொல்றாங்க. ஆனா சிவி சண்முகம் தரப்புல இருக்கிற ஒரு 25 எம்எல்ஏக்கள் வந்து இப்ப தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. இப்ப அதிமுகவோட நிலைமையும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இதை வந்து எங்கள் தலைவர் வந்து ஆரம்பத்திலே சொன்னார். நீங்கள் பிஜேபி கூட்டணியில் போனீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சின்ன பின்னான்னு சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சொன்னாரா சொல்லையா?
இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னே நடந்து கொண்டு இருக்கிறது. அதான் நமக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்தில் ஒரு வலிமையான அமைப்பு. புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் உருவாக்கி புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து அதை வலிமையாக்கிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு வச்சுங்களேன். ஒன்றும் அதை நம்ம குறை சொல்ல இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த அமைப்பு இன்னைக்கு சின்ன பண்ணம் ஆகியிருக்கிறது என்றால் யார் காரணம் என்பது அவங்க மனச்சாட்சிக்கு தெரியும். அவங்க மனச்சாட்சியை அதை விட்டுரு. ஆனால் எங்கள் தலைவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, திரும்ப ஒரு தீர்க்கதரிசி தெளிவாக சொன்னார் அன்னைக்கு. அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. வருத்தமாக இருக்கிறது. நீங்க வந்து இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா திருமாவர்களுக்கு வந்து ஒரு முதலமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை தட்டி பறிச்சிருக்காரு யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி சிவி சண்முகம் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? அண்ணன் சிவி சண்முகம் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்து வந்து அவர்கள் பார்வையில் உண்மையாக இருக்கலாம். நாங்கள் ஒன்றும் நொண்டி குதிரல்ல. நாங்கள் யாரு? சிறுத்தைகள். 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எவரும் ஒருத்தன் பிஷே போகிறேன் அப்படின்றதுக்காக நாங்கள் போய் பதவி ஏற்க மாட்டோம். எங்கள் தலைவர் வந்து அவ்வளவுக்கு வந்து அரசியல் அறிவு இல்லாதவர் அல்ல. அவர் அரசியலுடைய நுட்பத்தை அறிந்தவர், அரசியலுடைய ஆழத்தை பார்த்தவர். ஆரம்ப காலத்தில் ஒரு 10 ஆண்டுகளாக எப்படி இருந்தார்? தேர்தல் அரசியலே வேண்டாம், தேர்தல் என்பது திருடர்கள் பாதை, பாராளுமன்றம் என்பது பன்னிகளின் கூடாரம்னு இருந்தார். அதற்கு அடுத்தபடியாக இந்த தேர்தல் அரசியலுக்கு வந்தாதான் நம்ம மக்களை காப்பாற்ற முடியும். எல்லா ஆயுதத்திலையும் விட வலிமையான ஆயுதம் ஓட்டு தான். அந்த ஓட்டை நாம் வென்றெடுக்க வேண்டும். புரட்சி அம்பேத்கர் காட்டிய வழி அதுதான். அவர் எதுவும் ஆயுதத்தை வைத்து நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு விடுதலை வாங்கி தரல. எழுதுகோலை வைத்து அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதி மக்களுக்கே ஒரு விடிவெள்ளியாக இருந்தார். அந்த வரிசையில் நாங்கள் தேர்தலுக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் என்னைக்கு நாங்கள் முதல்வராவது, எப்படி முதல்வராவது அப்படி தெரியாத ஆட்கள் அல்ல. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏன் இந்தியாவிலேயே எழுத்தாற்றல், பேச்சாற்றல், மக்களிடம் பழகுகின்ற அந்த பண்பு, அரசியலின் நுட்பங்கள், பல புத்தகங்கள் படித்த அறிவு, இன்னமும் வாழும் ஒரு புரட்சியாளர் அம்பேத்கராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னமும் சொல்லப்போனால் புரட்சி அம்பேத்கருடைய தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு ஏதோ அரிக்குது, அதுக்கு நாங்களா சொரிஞ்சு விட முடியும்? நேரடியாக கேட்குறேன் பிரதர், இதனால மறைச்சு பேசுறதுக்கு இல்லை. நாங்கள் அவர்களை உருவாக்கலாம்னு இருந்தோம், கெடுத்து விட்டு. அவர் கெடுத்தாருன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை, நீங்கள் பேசிக்கிறீங்க. எல்லாத்துலயும் உங்களை வந்து இழுத்து விட்டு அவங்க குளிர்காயிறாங்க. நீங்க அண்ணன் பாருங்க எவ்வளோ ஒரு வெக்கக்கடை இருக்குது. அதாவது நான் திமுகவே சொல்கிறேன் இந்த நேரத்தில். திமுகவே தலித்துனா கொடுத்துருவாங்களாம். தலித்து கொடுத்துனா 10 சீட்டு கேட்டேன், அதை கொடுத்தியா? டபுள் டிஜிட் உன்ட்ட பேசியிருந்தேன், நான் தானே பேசுகிறேன். டபுள் டிஜிட் வாங்கி ஆகணும், தடவை கட்டாயப்படுத்தணும்ல, செஞ்சையா? நியாயமான கேள்வி. இதில் வந்து கொடுத்த விசிகாக்கு 2 எம்எல்ஏ, 10 சீட்டு கொடுத்த தேமுதிகாக்கு 1 எம்எல்ஏ. அப்புறம் எவ்வளவு கேவலப்படுத்தினீங்க. அது மட்டுமல்ல, ஒரு எம்பியும் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அதை விட அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனை. அப்போ உங்களுக்கு தலித்துன்னு தெரியலையா? தலித்து விடுதலை வேண்டும்ன்றது உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு நீங்க தலித்துகளை நீங்கள் புறக்கணித்ததால் தான் இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் படு தோல்வியை சந்தித்து இருக்கிறது. நாங்க கூட 8க்கு 8 ஜெயித்திருப்போம் தனியா நின்றிருந்தா. நாங்க திமுகக்குள்ள போனனால திமுகவுக்கு மேல வீசிய அலை, எதிர்ப்பலை எங்களையும் சாய்ச்சிருச்சு. அப்படி இருந்தாலும் கூட 2 ஜெயிச்சிருக்கிறோம். அது வந்து நம்ம காட்டு மன்னார் கோயில்ல ஏறக்குறைய 33,000 ஓட்டு வித்தியாசத்தில் இவ்வளவு சிக்கலையும் ஜெயிச்சிருக்கிறோம்ல, அது வரலாறு தானே. அதனால் வந்து அது நல்லதாக கூட அவர் சண்முகம் வந்து பேசலாம். அண்ணன் சண்முகம் அவர்கள் நல்ல மனதில் கூட ஒரு தலித்தை உருவாக்கலாம் என்று கூட அவர் எண்ணியிருக்கலாம். ஒருவேளை நாங்கள் ஜெயலலிதா அம்மையாரோட தொடர்ந்திருந்தால், ஒருவேளை அந்த அம்மையார் கூட அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு பயங்கரமான ஒரு வலிமையை கொடுத்திருப்பார், அந்த வீர பெண்மகள். அதான் அந்த அம்மா அந்த காலத்தில் கட்சியை விட்டு வெளியில் வரும்பொழுது, அன்பு தம்பி எங்கே இருந்தாலும் வாழ்க சொன்னாங்களா சொல்லலையா? ஆனால் அரசியல் அன்பு தம்பிக்கு அவசரம் கூடாது சொன்னாங்களே. அதுதான் அவசரம் இல்லாமல் நாங்கள் பொறுமையாக நாங்கள் இது முடிவு பண்ணோம். புரியுதா? அம்மாவுடைய கருத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இல்லை, இப்போ கூட நீங்கள் தாவேக்கா கூட்டணியில் இருக்கீங்க. கூட்டணினா திமுக கூட்டணியில் தொடர்றீங்க, ஆதரவு கொடுத்துருக்கோன்னு சொல்கிறீங்களே. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மினிஸ்டர் கூட நீங்கள் கேட்டு பெற்றுக்கலாமே, ஏன் அது வந்து நீங்கள் பண்ணாமலே இருக்கீங்க? இப்போ தெரியுதா உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ அறிவுபூர்வமாக செயல்படுறோம்னு? இப்போ நாங்கள் நினச்சிருந்தோம்னா நீங்கள் கொடுத்துருக்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து 108, அப்புறம் அப்படி இப்படின்னு சேர்த்து 118 16 எங்கள் 2 இது போனாதே அது வந்து பாஸ் ஆகும். இல்லைன்னா அது ஒன்றுக்குமே யூஸ் இல்லை. அடுத்த நாளே ஆளுநர் ஆட்சியை உருவாக்கியிருப்பாங்க. உண்மையாக பொய்யா? இந்த பக்கத்து 116 பேருங்க, இந்த 2 பேர் போய் சேர்ந்தாதான் அதுக்கே கெப்பாசிட்டி. கடைசி நேரம் வரை அதான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. எப்படிலாம் காலம் வந்து தீர்மானிக்குது பார்த்தீங்களா பிரபஞ்ச சக்தி. இப்போ அவங்க இதே 108 அவங்களே 118 எடுத்திருந்தா எங்களை சீண்டாவா போகிறாங்க.
இல்லை எங்களை பற்றி பேசவா போகிறாங்க, இல்லை ஓப்பனாக பேசுவோம். பல பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, திருமாவர்கள் வந்து இப்போ டெபுட்டி சிஎம் கேட்குறாரு, திருச்சி எலக்கில் அவர் சீட்டு கேட்குறாரு அப்படின்ற ஒரு நரேஷன்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் ஆதரவு மட்டும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸை கொடுத்துட்டு போயிட்டு. கம்யூனிஸ்ட் என்ன செய்கிறதோ அதைத்தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செய்யுது, வெளியிலிருந்து ஆதரவு. எங்கள் பேர் விடுதலை சிறுத்தை என்று இருந்தாலும் கூட கம்யூனிஸ்டோட சித்தாந்தத்தை நாங்கள் உள்வாங்கியவர்கள். எங்கள் கொடியை பார்த்தீங்கனாலே நீலமும் சிகப்பு இருக்கு. இந்தியாவிலேயே ஒரு தலித் அமைப்பு சிகப்பை சேர்த்து போட்டிருப்பது விடுதலை சிறுத்தைகள். அப்போ அவங்க கொள்கதே எங்கள் கொள்கை. பதவி ஆசைலாம் உங்களுக்கு எதுவும் கிடையாது. பதவி பகட்டுக்கு நாங்கள் ஆசைப்பட்டிருந்தோம்னா நாங்கள் எப்பயே பிஜேபி சொல்லி நாங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகி பெரிய லெவலுக்கு போயிருப்போம். பதவிக்கு பல்லிழிப்பவரல்ல திருமாவளவன், பகட்டுக்கு ஆசைப்படுவரல்ல திருமாவளவன். எங்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நாங்கள் முதல்வராகும். எங்கள் சொந்த சக்தியால், மக்கள் சக்தியோடு. யாராவது ஒரு 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இப்போ நம்மளே பேசுவோங்க, ஒரு கற்பனையாக கூட பேசுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. மனிதன் வந்து கனவு காணணும்னு சொன்னாங்க யாரு, அப்துல் கலாம் அவர்கள். நம்ம கனவு காண வேணாம், கற்பனையாகவே பேசுவோம். ஒருவேளை அவங்க ஓகே சொல்லி, எங்கள் தலைவரும் ஓகே சொல்லி 2 எம்எல்ஏவோட அவர் முதல்வரானா தமிழ்நாட்டு மக்கள் காரி துப்ப மாட்டாங்க? ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப இதாயிரும். அப்போ இதை கூட கணிக்க முடியாத அளவுக்கு எங்கள் தலைவர் இருக்கிறாரு. எங்கள் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர் 1-2 பேர் இருக்கிறாங்க, பைத்தியக்கார பயலுங்க. அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம், பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம், தலைவருக்கே தெரியாமல். இதாங்க யதார்த்தம். ஏங்க, உலகத்துக்கே வழிகாட்டுறவர் எங்கள் தலைவர். உலகத்தையே வந்து இப்படி தானே போகணும்னு இப்போ பிஜேபி, அதிமுக, திமுகவுக்கு அட்வைஸ் பண்ணுறவர் யாரு, எழுச்சி தமிழர். அப்போ நாங்களே போய் வலையில் சிக்குவோமா? நீங்களே சிரிக்கிறீங்களா? வருது ஆ, அப்படிப்பட்ட. ஆனால் ஒரு வரலாறு நடந்திருக்கு. இதற்கு முன்னால் ஒரு மாநிலத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ, சுயேட்சை எம்எல்ஏ, ஒரே ஒரு ஆள், அவர் வந்து என்ன இருக்கிறாரு, முதல்வராக இருக்காரு. ஆனால் கொஞ்ச நேர காலத்திலேயே அவர் பேரை வச்சு நிறைய ஆட்டை போட்டு அவர் ஜெயிலில் போட்டாங்க. அதுவும் பழைய வரலாறு இருக்கு. சரி, ஓகே. இப்போ நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் உங்களுக்குன்னு பல டிமாண்ட்ஸ்லாம் இருக்கும்ல. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட்ஸ்லாம் இன்னைக்கு வந்து வன்னியரசு அவர்களும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் செய்கிறன்ற ஒரு வாக்குறுதி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக விஜய் அவர்கள் அதெல்லாம் செய்வார், செய்யாமல் போக மாட்டார். எடுத்துக்காட்டுக்கு நம்பர் 1, இப்போ வந்து வேங்க வயலில் செய்யாத குற்றத்திற்கு மலத்தை வந்து வீதான கலந்துட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் ரோட்டில் திடுறாங்க. அதில் வந்து முரளிராஜா போலீஸ், அவருக்கு திருப்பி வேலையை போடும். அந்த இளைஞர்கள் மனம் உழைஞ்சு போய் கிடக்கிறாங்க. சமுதாயத்தில் அவங்க பேருக்கு கெட்டு போயிருக்கும்ல, படித்த இளைஞர்கள், அவங்களுக்கு அரசு வேலையை கொடு. முடிஞ்சு போச்சா? அடுத்து ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை போன கவர்மெண்ட்ல பேசி பேசி எங்கள் வாயே போச்சு. ஆணையம் மட்டும் போட்டாங்க. ஆணையத்தை போட்டு கண் துடைப்பு வேலை செஞ்சாங்க. பாட்ஷா என்ற ஒரு நீதிபதியை போட்டு கதை முடிஞ்சு போச்சு. கடைசி மக்களை ஏமாத்தினீங்க, மக்கள் உங்களை ஏமாத்திட்டாங்க. இப்போ தளபதி ஸ்டாலின் தோத்ததுக்கே காரணம் என்னன்னா, தலித்து ஓட்டு விழுகல பிரதர். நாங்கள் தான் இப்போ ஒவ்வொரு பூத்தா கேட்குறோம்ல, சுத்தமாக போல 62,000 ஓட்டு தலித்து ஓட்டு அங்கே இருக்குது. அது எல்லாமே தாவேக்காக்கு போயிருச்சா? அதில் வந்து 2,000 ஓட்டு கூட இவருக்கு விழுகலை. அப்புறம் ஏன் விழுகலை? தலித்து வெறுப்பு அரசியலை செய்தீர்கள். இன்னைக்கு சொல்கிறேன், நான் உங்கள் தொலைக்காட்சி பேர் என்ன, ஃபைன் டைம்ல சொல்கிறேன். தலித்துக்கு எதிர்ப்பாக செயல்பட்டால் அது ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஏன் இப்போ வந்திருக்கிற விஜயா இருந்தாலும் சரி, இதுதான் இல்லை. நம்ம இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே பேசணும். எங்கன்னா இந்த வேலூர்ல துரைமுருகன் ஒரு பரப்புரையில் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து கீழே இறங்குன்னு சொன்னார்ல, ஐயாவே நீங்க சொன்னீங்க. ஆமா, அன்பு ஐயா, பாவம், இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? இன்னைக்கு அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு, தொடர்ந்து 13 முறை என்று எண்ணுகிறேன். டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியை மிஞ்சிருப்பார். போச்சு, கதையை முடிச்சு விட்டாங்க. ஓகே, நான் பல விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றிண்ணா. நன்றி, வணக்கம்.